தமிழக மக்களுக்கு ஒரு தலைமை தேவை. தமிழக மக்களுக்கு எல்லோரும் சமம் நினைக்கக்கூடிய, சமூக நீதியை விரும்பக்கூடிய, மதச்சார்பை விரும்பக்கூடிய ஒரு தலைமை தேவை. அந்த தலைமை தான் எங்களுடைய தலைவர் 2026 ஒரு ஆட்சியை மாற்றுவார். நிறைய பேருக்கு புரியல. இன்னைக்கு உறுதியா சொல்றேன், இன்னைக்கு நமக்கு 30% இருக்கு, 27% கிராஸ் பண்ணிட்டோம். எந்த ஒரு கட்சி 25% கிராஸ் பண்றதோ அப்பவே உருவாயிருச்சு அர்த்தம், மக்களுடைய அலை உருவாயிருச்சுன்னு அர்த்தம். எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க, அதுக்கு இன்னொரு சிறந்த உதாரணம் இருக்கு. 1983 84 என்டிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது ஆந்திரால அப்ப ஆண்டுட்டு இருந்த பிரதம மந்திரி அவர்கள் எதிர்த்து நின்னாங்க. லோக்கல்ல இருக்க பழைய கட்சிகள் நின்னாங்க. ஆனா எதிர்த்து நின்னு ஜெயிச்சார். 6 மாசம் தான் கட்சி, ஒரு ரவுண்ட் அடிச்சார், 10 இடத்துக்கு 200 தொகுதிக்கு மேல ஜெயிச்சுட்டு போயிட்டே இருந்தார். பிரதம மந்திரி எதிர்த்து நின்னாங்க, முதலமைச்சர் பழைய முதலமைச்சர் எதிர்த்து நின்னாங்க. ஆனா மக்கள் தேர்ந்தெடுத்தது என்டிஆர் அவர்களை. ஆந்திராவுடைய ரிசல்ட் மாதிரி தான் இந்த எலெக்ஷன் ஒரு மிகப்பெரிய வேவை உருவாக்குங்கிறத நான் கடுமையா சொல்றேன். நம்முடைய கணக்கு எப்படி இருக்கிறது என்றால், கரூருக்கு பிறகு, கரூருக்கு முன்பு, கரூருக்கு பிறகு, ஜனநாயக படம் முழக்கப்பட்டதற்கு பிறகு, அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டதற்கு பிறகு இன்றைய நம்முடைய நிலை என்ன என்று சொன்னால் 42% நாம் இருக்கிறோம். எத்தனை சதவீதம்? எல்லா கட்சியும் சேர்ந்து 40% எட்டி பிடிக்க முடியல. நாம் ஒரே கட்சி. ஏன் டெல்லி நம்மளை கண்டு பயப்படுதுன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு காரணமே அதுதான். 42% ஒருவருக்கு தனியாக இருக்கிறது. யாரும் கூட்டணி இல்லை, யாரை பற்றியும் கவலை இல்லை. அவர் நினைத்தால் யாரை வேண்டுமானால் கோட்டைக்கு அனுப்ப முடியும், வரலாற்றை படைக்கிற தலைவராக இருக்கிறார் என்ற காரணத்தின் அடிப்படையில் தான் எல்லோரும் கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அந்த கருத்துக்கள் எவ்வளவு பேருக்கு செல்கிறது என்று சொன்னால், பெரிய தலைவர்கள் பேசுகிறார்களே, மாற்றுக் கட்சியில் இருந்து பேசுகிற போது 8000 பேர் 10,000 பேர் தான் பார்க்கிறாங்க. நம்முடைய தலைவர் ஒரு அறிக்கை விட்டால் 1.5 கோடி பேர் பார்க்கிறாங்க. எத்தனை பேர்? 1.5 கோடி பேர்.